அப்பா நல்லா தூங்கணும்ப்பா. இந்த மாதிரி லீவு கிடைச்சி எத்தனை நாள் ஆச்சு. என்ன இவன் காலங்காத்துல இழுத்து போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா? வேலைக்கும் கிளம்பல. என்ன ஆச்சு இவளுக்கு? இதோ வரேன். கீதாமா, கீதா, பாத்துமா, பாத்து எந்திரிச்சு உட்காரு. என்னங்கத்த? இல்லம்மா, காலையிலேயே இப்படி தூங்கிட்டு இருக்க. ஆபீஸுக்கு எதுவும் போகலையா? இல்லத்தா, ஆபீஸ் இன்னைக்கு லீவா? லீவா? ஆமாத்த. எதனால லீவு? ஏதோ ஓனரோட அப்பா இறந்துட்டாங்களாம், அதனால இன்னைக்கு ஒரு நாள் லீவுன்னு சொல்லியிருந்தாங்க. லீவுனா இந்த மாதிரியா தூங்குறது? வேற என்னத்த வேலை இருக்கு? அதான் நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தேன். என்ன வேலை இருக்கா? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே நீ? வீட்டுல வேலை செய்யறதுக்கு அவ்வளோ வேலை இருக்கு. என்ன வீட்டு வேலையா? ஆமா, நீ இந்த வீட்டு மருமக தானே, அப்ப நீ தானே எல்லா வேலையும் பார்க்கணும். அத்தை, நீ எதுவும் பேசாத. நீ என்னோட கிளம்பி வா. உனக்கு போர் அடிக்குதுன்னா நான் வேலை சொல்றேன், அந்த வேலையை பாரு. அத்தை, நான் போர் அடிக்குதுன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் இப்படி இழுத்து போட்டுட்டு தூங்கினா போர் அடிக்குதுன்னு தான் அர்த்தம். என்ன, காலையில இந்த மாதிரி யாராவது தூங்குவாங்களா? அதுவும் வீட்டுக்கு வந்த மருமக நீ இந்த மாதிரி தூங்குனா வீடு என்னத்துக்காகும்? என் கூட கிளம்பி வா. வீட்டுல ஜாமான் வளர்க்கணும், வீடு கூட்டணும், அந்த கொள்ளையெல்லாம் கூட்டணும், எல்லாம் நிறைய கிடக்கு. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம். அத்தை, அத்தை. அச்சோ, தெரியாதனமா இழுத்து போத்தி தூங்கிட்டேன். என் வீடா இருந்தா இந்நேரம் அம்மா எதுவுமே சொல்லாது. நான் எங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன். ஐயோ, இந்த அம்மா வேற வேலை செய்ய கூப்பிடுதே. இப்ப என்ன பண்றது? ஏன் இன்னைக்கு எனக்கு லீவ் விட்டாங்க? இதுக்கு பேசாம வேலைக்கே போயிருந்திருக்கலாம். சோ கடவுளே, எவ்வளவு வேலையை பார்க்க விடுன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? இந்த வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கீதா, இங்க வாமா. இதோ வரேன். ஐயோ, கூப்பிடுது வேற. அத்தா நம்மள வெளியே கூப்பிட்டார்ல, பேசாம அவரோட ஓடிடுவோமா? அதுதான் இப்ப இருக்கிற ஒரே வழி. இல்லைன்னா இந்த அத்தை நம்மள வேலை சொல்லி கொண்டுரும். கீதா, அத்தை, வேலை இருக்குன்னு சொன்னேன்லம்மா, இன்னும் வராம இங்கே உட்காந்துருக்க. அத்தை, எனக்கு இப்பதான் ஒன்று ஞாபகம் வருது. என்ன? இல்ல அத்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டாரு, அதுக்கு கிளம்பணும்னு இருந்தேன், மறந்துட்டு தூங்கிட்டேன். அத்தை, ஃபங்க்ஷனா? ஆமா அத்தை, அவரோட ஃப்ரெண்டு ஒய்ஃபுக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்க அப்படின்னு சொன்னாரே. என்கிட்ட ஒன்றும் சொல்லலையாவே. இரு கேட்குறேன். முரளி. ஆமா. ஏண்டா, எதுவும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி நிக்கிறியோ? ஆமாம்மா. யாருக்கு ஃபங்க்ஷன்? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒய்ஃபுக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்கம்மா, அதுக்கு தான் போலான்னு இருக்கேன். என்ன போலான்னு இருக்கியா? இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து போகலையா? அது வந்துமா. அத்தை, அத்தை, அத்தை. என்னம்மா, போலான்னு தான் இருக்கோம். என்ன போலான்னு இருக்கோமா? வரமாட்டேன்னு என்கிட்ட சொன்னா இப்போ போலான்னு இருக்கோங்கிறா. என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆஃபீஸுக்கு கிளம்பாம நைட்டியை போட்டுட்டு உட்காந்துருக்கா. என்ன ஆச்சு இவளுக்கு? அத்தான் என்னைய முன்னாடியே கேட்டுட்டாருங்க அத்தை. நான் தான் மறந்துட்டு தூங்கிட்டேன். நாங்கள் 2 பேரும் தான் போகலான்னு இருக்கோம் அத்தை. அப்படியாம்மா? இப்போ சரி, போயிட்டு வந்துட்டு வேலையை பார்ப்போமா? அடி பாவி, வேலை செய்யறதுக்கு பயந்துட்டு தான் இப்போ ஏன் கூட வரேன்னு நிற்கிறியா நீ? ஃப்ராடு. என்னம்மா கீதா, வந்து வேலை பார்க்கலாம்ல? சீக்கிரமா வந்தால் தானே வேலை பார்க்கணும். சீக்கிரமா வந்ததுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அத்தை. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. இப்போ எதுக்கு பல்ல காட்டுறீங்க? இல்ல, நான் முன்னாடி கூப்பிட்டேன், வரமாட்டேன், அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா, நான் உன் பொண்டாட்டி இல்லை அப்படி இப்படின்னு பேசினேன். இப்போ வேலை செய்யறதுக்கு பயந்துட்டு கிளம்பி வர. ஹலோ, எங்க வீட்டில் எல்லா வேலையும் நான் ஒரு ஆளு தான் பார்ப்பேன், தெரியுமா? ஆமாமா, பார்த்தாலே தெரியுது. என்ன சிரிப்பு? இல்ல, ஒரு ஆளே பாக்குற நீனு இங்க வந்து உன்னை வேலை செய்ய சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வருத்தப்படுற மாதிரி தெரியலையே, ஏதோ நக்கலா சிரிக்கிற மாதிரில இருக்கு. தெரிஞ்சா சரிதான். சரிங்க மேடம், அப்ப கிளம்பி வரீங்களா? வரேன். ரூம் விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போங்க. என்னடி, இப்பதான் கிளம்பி வரேன்னு சொன்ன, அதுங்காட்டியும் ரூமை விட்டு வெளியே போகணும்னு சொல்ற? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாமா? ஓ, அதுக்காக வெளியே போக சொன்னியா? பல்ல காட்டினது போதும், வெளியே போங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். சரி நீ பண்ணு, நான் வெளியே வெயிட் பண்றேன். முடிஞ்சா நான் போட்டிருக்க ட்ரெஸ் கலர்லயே நீயும் போட்டுட்டு வா. ரொம்ப ஆசைதான். என்கிட்ட இருக்கிற புடவையில எது பெஸ்டா இருக்கோ அதை தான் நான் போட்டுட்டு வருவேன். சரி, நீ வரேன்னு சொன்னதே பெருசு. என்ன கலர் புடவை கட்டிட்டு வந்தா என்ன? ஏதாவது ஒன்று கட்டிட்டு நல்லா அழகாவா. சோபா, ஒரு நாளும் போராட்டமா இருக்குப்பா. இந்த பிசாசு கூட வீட்டில் இருக்கிறத விட அந்த பேய் கூட வெளியில போறதே மேலு. இந்த பேய்க்கு என்ன ஒரு சந்தோஷம். இதுல இந்த பிசாசு சொல்லுது வீட்டுக்கு வந்து வேற நான் வேலை பார்க்கணுமா? எப்படியாவது அத்தாட்ட சொல்லி வெளியிலே சுத்திட்டு சாயங்காலமா தான் வீட்டுக்கு வந்துடணும். மணி இப்பவே 8:30 மணி ஆகுது. 9:30க்கு ஃபங்க்ஷனு. இவ எப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய போறா? எல்லாம் என் தலையில கட்டுறதுக்கு பாடு.
அப்படியே நேக்கா வேலை பார்க்கறாளுங்கப்பா எல்லாம். இந்த கீரையை நேத்தே எடுத்து வைடின்னு சொன்னேன், எடுத்தே வைக்கல. இப்ப பாரு, இந்த கீரையை நம்ம தான் ஆய வேண்டியதா இருக்கு. வீட்டுல நம்ம இல்லைன்னா ஒரு வேலை ஓடாது. எல்லா வேலையும் நம்பிக்கிட்டே திணிக்க பாக்குறா. அப்புறம் புருஷன்கிட்ட நான் தான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. நம்ம என்னமோ சும்மாவே உட்கார்ந்துருந்த மாதிரி. இந்த கீரை ஆயிரதே பெரும் வேலையா இருக்கு பாச்சை. அத்தை, என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் அத்தை. என்ன முடிச்சிட்டியா? 3/4 மணி நேரத்துல வேலையை முடிச்சிட்டியா? ஆமாத்த, பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டேன், சமைச்சு வச்சுட்டேன். மத்தியானம் சமையல் மட்டும்தான். அதையும் செஞ்சு வச்சுட்டு போயிடு. இல்லைங்கத்த, நீங்க தான் சூடா வேணும்னு கேட்பீல, அதனால குழம்பு மட்டும் வச்சு வச்சிருக்கேன். சாதமும் கீரையும் நீங்க பண்ணிக்கிறீங்களா? அதை மட்டும் யாரு பண்ணுவா? எனக்கே இங்க உடம்பு கை காலெல்லாம் வலிக்குது. என்னைய வேலை பார்க்க விட்டுட்டு நீ அங்க போய் ஜாலியா இருக்க போறியா? இல்லத்த, சாதம் சூடா வச்சாதானே உங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் சரிதான். ஏன் பொங்கி போட்டு ஹாட் பாக்ஸ்ல வைக்க வேண்டியதானே? இல்லத்த, மற்ற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நைட்டே வேலையை பாருன்னு. கேட்டாதானே? நைட்டு தான் மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தேன் அத்தை. எப்படி அத்தை விளக்க முடியும்? மாவு என்ன கிரைண்டர்ல தானே ஆட்டினேன், ஒன்றும் அம்மிக்கல்ல ஒன்றும் ஆட்டலையே. நாங்களாம் அந்த காலத்துல அம்மிக்கல்ல அரைச்சி தோசை சுட்டு சாப்பிடுவோம். எவ்வளவு உடம்பு தெம்பா இருக்கும் தெரியுமா? நீ இம்மனிக்காண்டு வேலையை செஞ்சுட்டேன் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஓட பாக்குறேன். இல்லத்த, இங்க பார்த்தேன்னு இனிமேட்டு வெளியில கிளம்புறதா இருந்தா முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு கிளம்பு. எனக்கும் இருக்க வயசாகிக்கிட்டே போகுது. நானும் எம்பிட்டு வேலையை தான் பாக்குறது. சரிங்க அத்தை, இப்ப போய் நான் கிளம்புறேன். சோறு மட்டும் நீங்க வச்சுக்கிறீங்களா? என்ன பண்றது, அப்பவே முன்னாடியே யோசிச்சு சோறை வடிச்சு ஹாட் பாக்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் உன்னை புகழ்ந்திருப்பேன். உனக்கு அந்த அறிவுலாம் எங்க இருக்கு? அத்தை, ஆனா அரிசியை தண்ணியில எல்லாம் போட்டுட்டேன். தண்ணியில போட்டா மட்டும் பொங்கி வந்துருமா? சரி, மாசம் நிக்காம போய் கிளம்புற வேலையை பாருப்போ. போயிட்டு வந்து மீதி வேலையெல்லாம் பாத்துரு. சரிங்க அத்தை. சீக்கிரமா போய் கிளம்பு, அப்புறம் அவன் என்னை பிடிச்சு கத்துவான். சரிங்க அத்தை. ஒரு வேலைக்கும் வாய்க்கல, எல்லா வேலையும் அறகுறை வேலை தான். போய் பார்த்தாதான் தெரியும் பாத்திரத்தெல்லாம் ஒழுங்கா தேய்ச்சாலா வச்சாலான்னு. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு 1க்கு 2 வேலை நம்ம தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னக்கா கீரை கூட தனியா பேசிக்கிட்டு இருக்கிய? வா சின்ன பொண்ணு. என்ன யாரு தேடிக்கிட்டு இருக்க? இல்ல, தேனு சவுண்ட் கேட்டுச்சு, அதான் ஆளை காணாமேன்னு பார்த்தேன். அவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கா. அம்மா வீட்டுக்கா? எதுக்குக்கா? அவங்க வீட்டுலதான் விசேஷமாச்சே. ஏக்கா நீங்க போகலையா? நான்லாம் போகல. ஏக்கா? எதுக்கு தேவையில்லாம அவங்க வீட்டுக்கெல்லாம் போய்கிட்டு. என்னக்கா நீங்க எப்படி பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் உங்க அண்ணே ஃபேமிலி தானே. ஆமா, அங்க போனா ரொம்ப அலப்பறைய கூட்டுவாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால இப்பெல்லாம் நான் போறதே குறைச்சிக்கிட்டேன். யாருமே உண்மையாவே இருந்துக்க மாட்டேங்கிறாங்க. அம்புட்டு பயிலும் நடிப்பு. என்னக்கா சொல்றிய? ஆமா சின்ன பொண்ணு, என் மைனியெல்லாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லவங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறவங்கன்னு. ஏக்கா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பேசியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் கேள்விப்பட்டதுனாலதான் சொல்றேன். அப்படிலாம் இருக்காதுக்கா. அட நீ வேற சின்ன பொண்ணு. அப்ப தேனு உங்களை கூப்பிடவே இல்லையா? இவ்வளவு நேரம் கிளம்பாம இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? யாருக்கு தெரியும், வீட்டுல ஒரு வேலை பாக்குறது இல்ல. இதோ பாரு, கீரையை கூட நான் தான் ஆஞ்சிட்டு கிடக்குறேன். அவ ஒரு வேலை ஒரு டம்ளர் இங்க இருந்து இங்க நவுத்த மாட்டா. அப்படி புள்ள வளர்த்து வச்சிருக்கேன் எங்க மைனி. இப்படி இருக்கும்போது வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு நான் இங்கேயே இருக்க வேண்டியதான். இல்ல நீயே சொல்லு சின்ன பொண்ணு. என்னக்கா? கல்யாணம் எதுக்கு பண்ணி வைக்கிறாங்க? வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பாத்துக்கணும், எல்லாரையும் நல்ல பிள்ளைய பாத்துக்கணும் அப்படின்றதானே. ஒரு யூகமா சொல்லலாம். அட நீ வேற சின்ன பொண்ணு, இவ ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறாளே. எல்லா பாத்திரத்தையும் நான் தான் விளக்கணும், வீட்டை கூட்டணும், இதோ கீரை ஆஞ்சு வைக்கணும், சோறு வடிக்கணும், எல்லா வேலையும் நானே பார்த்தா இவ எதுக்கு மருமகன் இருக்கா? அக்கா தேனு கிட்ட நீங்களே சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி வேலையை பாருமா அந்த மாதிரி வேலையை பாருமா அப்படின்னு. அட நீ வேற சின்ன பொண்ணு, தேனு வேலை பாக்குது ஆனா அறகுறை. இப்ப தட்டெல்லாம் விளக்குனா நல்லா அழுத்தி தேய்க்கணுமா இல்லையா? அழுத்தியே தேய்க்க மாட்டா, அப்படியே 10 மாதிரி ஒட்டிக்கிட்டே கிடக்கும். பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கும். அப்புறம் எப்படி அந்த தட்டை எடுத்து சாப்பிடுறது? அக்கா இப்பதான் தேனு வேலை பார்க்கலன்னு சொல்றிய, இப்ப வந்து தேனு வேலை பாக்குறான்னு சொல்றிய, எதை நம்புறது? அடியே அவ வேலை பாக்குறதுக்கு பார்க்காம இருந்துடலாண்டி. எதுக்காக இந்த மாதிரி வேலை பாக்குறான்னு தான் தெரியல. எங்க நான் யார்கிட்டயும் வேலை பார்க்கலன்னு சொல்லிடுவேணும்னு பயந்துகிட்டே வேலை பார்ப்பா போல. ஒரு வேலையிலே உருப்படி கிடையாது தெரியுமா? சரிக்கா விடுங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுங்க. ஐயோ சின்ன பொண்ணு, எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், நைட்டு விளக்கிட்டு படுறீ, எல்லா வேலையும் பார்த்துட்டு படுறீன்னு. கேட்கவே மாட்டேங்கிறாள் இவ. அப்படியாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? எதையாவது வேலையை பார்க்கல வைக்கலன்னு சொல்லி கேட்டா அவன் சண்டைக்கு வராண்டி. யாருக்கா? என் மகன் தான். ஓ, வைஃபுக்கு இப்பவே சப்போர்ட்டா? என் பிள்ளை இம்புட்டு தூரம் மாறுவான்னு நினைச்சு கூட பாக்கல. சரி அதை விடுங்கக்கா. தேன் ஏதோ டெஸ்ட்டுக்கு போனான்னு சொன்னீங்களே, என்ன சொன்னாங்களா? அட நீ வேறடி, நான் வந்தோடனே அவ ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தேன். ஆனா அவ இன்னும் 5 நாள் 6 நாள் ஆகும் ரிப்போர்ட் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டா. ஓ, இன்னும் 5 நாள் 6 நாள் ஆகுமா? ஆமாண்டி, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் இங்க வந்ததே உங்ககிட்ட தக்காளி பழம் வாங்கிட்டு போலான்னு தான். தக்காளி பழமா? ஆமாக்கா, ஒரு 2 தக்காளி பழம் கொடுங்க, நான் குழம்பு வச்சுட்டு நாளைக்கு கூட வந்து 2 தக்காளி பழத்தை வாங்கி கொடுத்துறேன். வாங்கி கொடுத்துருவீல? சத்தியமா வாங்கி கொடுத்துறேன்க்கா. அப்ப சரி, இதோ எடுத்துட்டு வரேன். ஒரு தக்காளி பழம் அதையே ஃப்ரீயா கொடுக்க மாட்டேங்குது. இது தேனை குறை சொல்லுது. பாவம் தேனு என்ன பாடுபடுறாரோ தெரியல.
எல்லாம் கரெக்டா குத்திருக்கியாடி. அப்பா கடவுளே, எத்தனை வாட்டி தான் கேட்ப? எத்தனை வாட்டி கேட்டா என்ன? திரும்ப திரும்ப சொல்லு. சபையில உட்காரும் போது புடவை எதுவும் அவுந்துருச்சுன்னா அதுக்கு தானே கேக்குறேன். சுபா, ஏய், நல்லா இழுத்து பிடிச்சி எல்லாம் குத்திட்டேன். இன்னமே குத்துறனா பெரிய மண்டை உட்கா வாங்கிட்டு வா, அப்ப குத்தி விடுறேன் சரியா? ரொம்ப தாண்டி அழட்டிக்கிற. சரி, நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் தானே? இப்ப நல்லா இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவ? இந்த புடவையை தூக்கி விட்டு எறிஞ்சிருவியா? இல்லையே, என் ராஜா எடுத்த புடவை எனக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. இதை எப்படி நான் தூக்கி விட்டு எறிவேன்? அப்புறம் எதுக்கு கேக்குற? ஏண்டி, கேட்டா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவியா? தூக்கி எறி விட்டேறிங்கிற. இங்க பாருடி, அப்பையில இருந்து சொல்றேன், நல்லா இருக்கு புடவை, சூப்பரா இருக்கு, நீ நல்லா கட்டி இருக்க, பூவெல்லாம் நல்லா வச்சாச்சு, சூப்பரா இருக்க, ஹீரோயின் மாதிரி இருக்க. இன்னும் இதுக்கு மேல என்ன சொல்ற? அது அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருந்தாதான் தெரியும். சோபா, எனக்கு வாய் வலிக்குது. ஹாய்டி பொண்டாட்டி. டேய், நீ சொல்லு, இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா இல்லையா? என் பொண்டாட்டிக்கு என்ன அழகு தேவதை மாதிரி இருக்க. சொல்லுடா, எத்தனையோ வாட்டி நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் அம்மனிக்கு திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இந்த பூ நல்லா இருக்குல்லடா. அப்புறம் கீழே சாரி ஃபீட்ஸ்லாம் எடுத்து விடுறியா? நல்லா தாண்டி இருக்கு. ஏப்பா, உன் பொண்டாட்டிக்கு நீயே பாருப்பா, அதை எடுத்து விடு இதை எடுத்து விடுன்னு நல்லா இருக்கிறதையும் கெடுத்து விட்டுருவா போலவ. நான் இதெல்லாம் ஆரம்பத்திலேயே அனுபவிச்சுட்டேன், அதனால எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு, என்னைய ஆளை விடுங்கடா சாமி. பொண்டாட்டி என்னடா? கல்யாணத்தை விட இப்பதான் ரொம்ப அழகா இருக்க. ம், உண்மையை தானடி சொல்றேன். நீ எதுக்கு அடி போடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நைட்டுக்கு தானே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க காலையில இருந்து பாக்குறேன், நேத்து கூட பார்த்தேன், அர்ஜுன் என்ன காணவே காணா. அதை ஏன்டா கேக்குற? ஏன், என்னாச்சு? அர்ஜுன் மாமா கோவா மீட்டிங்கா, அங்க கிளம்பி போயிட்டாருடா நேத்தே. இதை நான் நேத்தே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்னது, கோவால மீட்டிங்கா? ஆமாண்டா. இப்ப ஃபங்க்ஷன்ல இல்லையா? டேய் கூமுட்ட, கோவாக்கு கிளம்பி போனா எப்படா ஃபங்க்ஷன்ல இருக்க முடியும்? ஆமால. பாவம் கையலக்கா தான் அழுதுகிட்டே இருந்தாங்க. என்ன, கையில அழுதுகிட்டே இருந்தாங்களா? ஆமாண்டா, ஃபங்க்ஷன்ல மாமாவும் இருப்பாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கடைசி நேரத்துல மீட்டிங் வச்சதுனால தான் கூட இருக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன இருக்காதா? அப்புறம் நான் மாசமானதுக்கு அப்புறம் நீ எல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? அது நீ மாசமானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். என்ன, நான் என்ன மாசமாக மாட்டேனா? அப்படி சொல்லடி, அப்படி சொல்லல. மாசம் ஆவறதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல, அத சொன்னேன். நீ வேணா பாரு, நான் நெக்ஸ்ட் 2 monthsலயே நான் மாசமாயி காட்டல. என் பேரு ஜீவா இல்ல. ஜீவா, இங்க வாமா. இதோ வரேன் ஆண்டி. உன்னோட பிரச்சனைய நான் எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜீவா. நீ அதுக்குள்ளார குழந்தைக்கெல்லாம் ஆசைப்படுற. நான் இதை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அது எப்படி பாத்துக்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரியல. இவ வேற ரொம்ப ஆர்வமா இருக்கா. இன்னைக்கு நைட்டு இவ தூங்க மாட்டா போலயே. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. இன்னும் இவ எப்பதான் கிளம்புவா? மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்கு லேட் ஆகும் போல. முன்னாடியே கிளம்ப வேண்டியதானே? ஆல்ரெடி மேக்கப்லாம் போட்டிருக்கா, சாரி மட்டும் தானே இம்புட்டு நேரம் ஆக்குறாளே. நம்ம போங்காட்டி ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும் போலயே. ஐயோ, என்ன பண்றது இவளை வச்சுக்கிட்டு? என்னடா முரளி, வெளியில கிளம்பிட்ட போல? ஆமாப்பா, நேற்று நைட் கூட சொன்னேன்ல. ஆமால, ஏதோ தாலி பிரிச்சு கூப்பிட்ற ஃபங்க்ஷன்னு. அப்புறம் ஏன்டா இன்னும் கிளம்பாம நின்றுக்கிட்டு இருக்க? இல்லப்பா, கீதா வரேன்னு சொன்னா. கீதாவா? அவதான் வரமாட்டேன்னு சொன்னான்னு சொன்னேன். ஆமாப்பா. அப்புறம் இன்னைக்கு காலையில என்ன நினைச்சாலும் தெரியல, கிளம்பி வரேன் அத்தான் அப்படிங்கிறா. டேய், நல்ல முன்னேற்றம் போல. அட நீங்க வேறப்பா, அவ அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு தான் என் கூட வரா. என்னடா சொல்ற? அட ஆமாப்பா, இன்னைக்கு ஏதோ ஆபீஸ் லீவாப்பா, அதனால வீட்டுல தூங்கலான்னு பாத்துருக்கா. அம்மா கூப்பிட்டு வேலையை சொல்லவும் கிளம்பி என் கூட வரீங்களா. அவ்வளவுதானே தவிர நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. டேய், இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னும் போ பாரு. எல்லாம் நல்லபடியா நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான்ப்பா. எல்லாம் உடனே எடுத்தோன்னே நடந்துடாதுடா, பொறுமையாதான் மாறும், பொறுத்துரு. சரி, நடக்கிறது நடக்கட்டும். இன்னும் கிளம்பிக்கிட்டு இருக்கா, லேட் ஆகுது வேற எனக்கு. இருடா, மேக்கப் கீப்பப் போட்டுலாம் வர வேண்டாமா? சரிடா, நான் போய் வேலையை பாக்குறேன், நீ பொறுமையா அவளை கூட்டிட்டு போயின. சரிப்பா. ஷோ, எவ்வளவு நேரம் இன்னும் கிளம்பாப்பா? இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இவள எப்படி? எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல்வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே, அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே, அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே, உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேனா சொல்லு, சின்ன சின்ன கிளியே.
அத்தா போலாமா? அத்தா ஆ என்ன போலாமான்னு கேட்டேன். ஆ போலாம். ரொம்ப அப்படியே பார்க்காதீங்க, நான் ஒன்றும் உங்களுக்கு மேட்சா போடலையே. நீ எனக்கு மேட்சா போடல. ஆமா, அப்ப இது என்ன கலர்? நீங்க போட்டிருக்கிறது மஞ்சள் கலர், ஆஹா நான் போட்டிருக்கிறது சந்தன கலர். ஆஹா, யார் சொன்ன இந்த மாதிரி? எனக்கு தெரியாதா மஞ்சள் கலர் எது சந்தன கலர் எதுன்னு? அதுவும் இல்லாம நீங்க உள்ளார வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கீங்க, நான் வந்து ரெட் கலர்ல இல்ல பிங்க் கலர்ல பார்டர் வச்சு ஜாக்கெட் போட்டிருக்கேன். அப்புறம் எப்படி உங்க கூட மேட்ச் ஆக முடியும்? ஆமாமா, மேட்ச் ஆகாதுதான். சும்மா உங்களுக்கு மேட்சா போட்டுட்டு வந்துட்டேன்னு பல்ல பல்ல காட்டாதீங்க. இல்ல நான் அதுக்கு சிரிக்கல. வேற எதுக்கு சிரிக்கிறிய? இல்ல, மஞ்சள் கலருக்கும் சந்தன கலருக்கும் இவ்வளவு நாளா எனக்கு வித்தியாசமே தெரியாம இருந்துச்சு. நீ வந்து இப்ப தெளிவுபடுத்திட்டீல, அந்த சந்தோஷத்துல இருக்கேன். தெரிஞ்சிருச்சுல, வாங்க போலாம். ஃபங்க்ஷனுக்கு வேற லேட் ஆகுதுல, இப்படியே மச நின்று என்னைய லேட் ஆக்குறீங்க. யாரு? நான் ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகுறேன். பின்ன நான் எவ்வளவு சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன், நீங்க தான் சும்மா நின்று பேசிட்டே இருக்கீங்க. சரி வாங்க போலாம். போலாமா? சின்ன சின்ன கிளியே